தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி மே மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அற்புத இனிய குழந்தை இயேசுவே, உமது குழந்தை பருவத்தின் பேருண்மைகளை வியந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை அன்பு செய்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். என் மீது கொண்ட அன்பால் எனக்காக நீர் ஒரு சிறு குழந்தையாக பிறந்தீர். எனவே உமக்கு நன்றி கூறுகிறேன். அந்த அன்புக்கு பதில் அன்பாக என்னை முழுவதும் உமக்கு கையளித்து காணிக்கையாக்குகிறேன். இப்பொழுதும் என் வாழ்நாள் முழுவதும் திருக்குழந்தை பருவத்தின் புண்ணியங்களை எனக்கு அளிக்குமாறு உம்மை இறைஞ்சி கேட்கிறேன். அன்புள்ள இயேசுவே, உமது தாழ்ச்சியையும் பிறப்பையும் கீழ்ப்பிடிதலையும் எளிமையும் எனக்கு தந்தருளும். உம்மை அன்பு செய்யவும் உம்மை பின்பற்றி நடக்கவும் வானகத்தில் உமது தெய்வீகத்தை கண்டுகளிக்கவும் உமது அருள் எனக்கு துணை நிற்பதாக. ஆமேன். யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 21வது இறைவார்த்தை. எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. சகோதரர்களே, நாம் என்ன செய்வோம்? நன்மை செய்வதிலிருந்து நாம் தளர்ந்து அன்பை கைவிடுவோமா? ஆண்டவர் இதை நமக்கு ஒருபோதும் நிகழ விடாதிருப்பாராக. மாறாக ஒவ்வொரு நற்காரியத்தையும் ஊக்கத்துடனும் ஆர்வத்துடனும் செய்து முடிக்க நாம் விடாமுயற்சியுடன் இருப்போமாக. ஏனெனில் உலகத்தின் படைப்பாளரும் ஆண்டவருமானவர் தாமே தமது செயல்களில் மகிழ்ச்சியடைகிறார். தமது அளவற்ற வல்லமையால் அவர் வானங்களை நிலைநிறுத்தினார். மேலும் தமது ஆராய முடியாத ஞானத்தால் அவற்றை ஒழுங்குபடுத்தினார். அவர் பூமியை சுற்றியுள்ள நீரிலிருந்து பிரித்து தமது சொந்த சித்தத்தின் உறுதியான அஸ்திவாரத்தின் மீது அதை வைத்தார். மேலும் தமது சொந்த ஏற்பாட்டினால் அதில் உலவும் விலங்குகளை அவர் உருவாக்கினார். கடல்களையும் அதில் உள்ள உயிரினங்களையும் ஆயத்தப்படுத்தி தமது சொந்த வல்லமையால் அவற்றை சூழ்ந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக தமது பரிசுத்தமும் தூய்மையுமான கரங்களால் தமது சொந்த சாயலின் முத்திரையுடன் அறிவில் மிகவும் மேன்மையானவனும் பெரியவனுமான மனிதனை அவர் உருவாக்கினார். ஏனெனில் கடவுள் இவ்வாறு கூறினார்: நாம் நமது சாயலாகவும் நமது உருவாகவும் மனிதனை உருவாக்குவோம். தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இவைகளையெல்லாம் முடித்த பின் அவர் அவர்களை புகழ்ந்து ஆசீர்வதித்து பலுகி பெருக வேண்டும் என்றார். பரிசுத்தவான்கள் அனைவரும் நற்கிரிகைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும், ஆண்டவர் தாமே நற்கிரிகைகளால் தம்மை அலங்கரித்து கொண்டு களிகூர்ந்தார் என்பதையும் நாம் சிந்திப்போம். ஆகவே இந்த மாதிரியை பின்பற்றி தயக்கமின்றி அவருடைய சித்தத்தை பின்பற்றுவோமாக. நமது முழு பலத்தோடு நீதியின் செயல்பாட்டை செய்வதற்கு முன்னெடுப்போமாக என்று புனித கிளமெண்ட் தன்னுடைய கடிதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே நம்முடைய நற்செயல்களால் கடவுளை மாட்சிப்படுத்த இன்றைய நாளிலே இணைந்து மன்றாடுவோம். செபிப்போமாக. அன்பே உருவான தாயும் தந்தையுமான இறைவா, முடிவும் முதலும் இல்லாத தேவா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, இறந்தாலும் உயிர்த்து இன்றே என்றென்றும் இருப்பதற்காக உங்களோடு வாழுகிறேன் என்று வெளிப்பாடுகளை தந்தவரே, என் தேவனே, என் ஆண்டவரே என்று புனித தோமையாரால் அறிக்கையிடப்பட்ட ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பலிபீடம் சூழ்ந்து நின்று உம்மை ஆராதித்து மகிழ்கிறோம், உம்மை போற்றி துதிக்கிறோம். வான தூதர்களோடு இணைந்து, புனிதர்களோடு இணைந்து, அன்னை மரியாளோடு இணைந்து உம்மை ஆராதித்து மகிழ்கிறோம். காலங்கள் தோன்றுவதற்கு முன்னதாகவே உமது இதயத்திலே எங்களை நினைத்து எனக்கு உமது உருவையும் சாயலையும் கொடுத்து நீ தூயோராகவும் மாசற்றோராகவும் திருமுன் விளங்குமாறு எங்களை தேர்ந்து கொண்டவரே, உமது மேன்மைமிக்க செயல்களை வருங்காலத்தில் அறிவிப்பதற்காக எங்களை உமது நன்மைத்தனங்கால் நிரப்புகிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வழங்கியிருக்கிற நற்செயல்களை வரும் காலத்திற்கு அறிவிக்க எங்களில் இருக்கின்ற இந்த நற்கிரியைகளுக்காக நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலே
நாங்கள் செயல்படுத்த விரும்புகிற நற்காரியங்கள் அனைத்தையும் உமது அருள்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமது அருளின்றி நாங்கள் நன்மையானதை தேர்ந்து தெளிய முடியாது. ஆகவே இன்று உமது அருளால் நற்கிரியைகளை நாங்கள் செய்து அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்த உமது அருள் எங்களை சூழ்ந்து நிற்பதாக. சிறப்பாக முதியோர் இல்லங்களிலும் தனிமையிலும் வாடி நிற்கிற புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களுக்கு ஆறுதலாக வந்தருளும். அவருடைய தனிமை துயரை விடுவித்தருளும். வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படாமல் இன்று வறுமை பிணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, வெளியிலே சொல்ல முடியாத துக்கங்களினால் தங்கள் உள்ளத்திலே பொறுமிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இன்று சந்திப்பீராக. நீர் உம்முடைய உடனிருப்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக உமது கரம் அவர்கள் மீது இப்போது வைக்கப்படுவதாக. எந்த நிலையிலும் சோர்ந்து போகாதபடி, தற்கொலை எண்ணங்கள் அவர்களை ஆளுகை செய்யாதபடி, வாழ்வில் இருக்கிற துன்ப துயரங்கள் அவர்கள் இருதயத்தில் இருக்கிற நம்பிக்கை உடைத்து விடாதபடி, ஆண்டவரே, இன்று உமது வார்த்தை அவர்களுக்கு அனுப்பப்படட்டும். உம்முடைய கிரியைகள் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப்படட்டும். வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அரும் செயல்களாலும் இதோ எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது நீரே ஆண்டவர் என்று இஸ்ராயேல் மக்கள் அறிந்து கொண்டதைப் போல இன்று நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடிமைத்தன வாழ்வையும் வென்றெடுக்கிற அந்த வேளையிலே நீரே ஆண்டவர் என்று நாங்கள் அறிந்து உமக்கு ஊழியம் புரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் தரும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்த வேண்டல்கள், ஜெபங்கள், மன்றாட்டுக்கள் அனைத்தையும் உமது பாதத்திலே வைத்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.